தீபிகா அவங்களோட தவற உணர்ந்துட்டாங்க. அதனால தீபன், தீபிகாவோட கேரக்டர இனிமே கொண்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா தீபன், தீபிகா கதைக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு வகைக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா தீபனோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா விஜய், மல்லிக்கு அவ்வளோ ஆறுதலா இருந்தாங்க அப்படிங்கிறப்ப, தீபனோட கேரக்டர் அடிக்கடி ஸ்டோரிக்குள்ள வந்துச்சுது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா பார்க்குற நமக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ தீபன், தீபிகா தொடர்ந்து ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இப்ப வெண்பா குட்டிய பொறுத்தவரைக்கும் வீட்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா போர் அடிக்குது. ஸ்கூலுக்கு போயே ஆகணும். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிறதால டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. வெண்பா அவங்க பேரண்ட்ஸோட அப்சர்வேஷன்ல மட்டும் தான் இருக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ப்ளே கிரவுண்ட் போகக்கூடாது அப்படிங்கிற மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப வெண்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவங்கள ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1 வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அதன் பிறகு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப தான், நான் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல ரொம்பவே சர்ப்ரைஸா இப்ப ஐஸ்வர்யா, தீபன் 2 பேருமே அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஏன்னா வெண்பா கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு வந்து காட்டலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப தீபன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவ பார்க்கவும் வெண்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 குழந்தைகளுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இடையில 2 பேருக்குள்ளயும் சண்டை இருந்துச்சுது அப்படின்னு சொன்னாலுமே, அதையெல்லாம் இப்ப அவங்க மறந்துட்டாங்க. குழந்தைங்கனாலே அப்படிதானே. 2 நாளைக்கு முன்ன என்ன நடந்தது அப்படிங்கிறத மறந்துருவாங்க. அவ்வளோ சந்தோஷமா இணைஞ்சிப்பாங்க. அதுபோல நாமளுமே குழந்தைகளா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே அடிக்கடி எண்ண தோணும். இந்த சூழ்நிலையில தான் இப்ப தீபிகா கால் பண்ணியிருக்கிறாங்க. தீபன் எங்க இருக்கிற அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல, நான் விஜய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. வெண்பாவ பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தீபன், தீபிகா 2 பேருமே இந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்ல. வெண்பாவோட கடத்தலுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்ப தீபிகா தீபன் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த இப்ப தீபன் பேசுறப்ப இப்ப நம்ம மல்லி கேட்டுறாங்க அப்படிங்கிறதால மல்லி அத கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம வெண்பா கடத்தலுக்கு இந்த தீபிகா தான் காரணமா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி தீபனோட சட்டைய பிடிச்சி கேட்குறாங்க. எங்களுக்கு நல்லது பண்ற மாரி இருந்து எங்க முதுகுல குத்திருக்கிறீங்களே அப்படிங்கிற மாரி மல்லி அவங்க கிட்ட கேட்க போறாங்க. இப்ப தீபன் என்ன பண்ண போறாங்க? தன்னோட மனைவிய காப்பாத்துவாங்களா? இல்ல மல்லிய சமாதானப்படுத்த போறாங்களா? அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரிய கொண்டு போறாங்க. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.